இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே ஒருவருடைய ஜாதகத்தில் அவருடைய வாழ்க்கையில் தொழில் தடை, அதே மாதிரி உத்தியோகத்தடை, தொழிலில் வெற்றியடையாமல் போகிறது, உத்தியோகத்தில் வாழ்நாள் பூரா தடை, உத்தியோகம் கிடைக்காமல் போகிறது, இதை பற்றிய ஒரு விளக்கமான பதிவு இது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் கூட ஒரு பட்டன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தொழில், உத்தியோகம், இந்த ரெண்டுமே வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள், வாழ்வாதாரம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் தொழிலில் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறாங்க. சாதாரணமாக தொழில் எளிமையான தொழிலாக இருக்கும், நிறைய உழைப்பு போட மாட்டாங்க, மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் வாழ்க்கையில் தொழிலுக்காக நிறைய போராடி கடன்களை வாங்கி போட்டு அந்த கடன்களை கட்ட முடியாமல், அந்த தொழிலில் முன்னேற்றங்கள் இல்லாமல், அவங்க உற்பத்தி பண்ணுற பொருள்களை, அந்த தொழில் சார்ந்த விஷயங்களை வெற்றி அடைய முடியாமல், மார்க்கெட் பண்ண முடியாமல் நிறைய தடுமாற்றத்தை சந்திக்கிறாங்க. ஒரு சிலருக்கு மட்டும் ஏன் இந்த நிலை, ஒரு சிலருக்கு வெற்றிகள் ஏன் தேடி வருது? இப்போ இதற்கெல்லாம் சில காரணம் ஜாதகத்தில் உண்டு. ஒரு ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் என்பது 10வது பாவம். அந்த 10வது பாவம் அந்த ஜாதகத்தில் நல்ல வலுவாக இருந்தாச்சுன்னா அவர்களுக்கு தொழில் நிச்சய வெற்றி தான். எப்படி சார் வலுவாக இருக்கணும் அப்படின்னா, 10ஆம் அதிபதி அங்கே ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கணும். இந்த மாதிரி அமைப்புகள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேச லக்னம், காலபுருஷனுக்கு முதல் வீடு மேசம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மேச லக்னத்திற்கு பிறந்தவர்களுக்கு 10ஆம் அதிபதி யாருன்னா 10ஆம் இடம் மகரம், 10ஆம் அதிபதி சனி பகவான். அப்போ மகரத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பது, அதே போல் சனி பகவான் போய் துலாத்தில் உச்சமாக இருப்பது, 10ஆம் அதிபதி. இந்த மாதிரி அமைப்புகள் அவர்கள் தொழிலில் மிகப்பெரிய வெற்றிகளை சொந்த தொழில் அடைய வச்சிடும். அப்போ சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் இவர்கள் இயற்கையிலேயே கிடைச்சிரும். அதில் வெற்றிகளும் நிறைய தேடி வந்துடும். வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை அடைவார்கள். நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. அதனால் அவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். அந்த இடத்த குரு பார்க்குற மாதிரி இருந்தால் இன்னும் சிறப்பு, அவங்களுக்கு ஒரு மடங்கு எச்சாவே இருக்கும். ஒருவேளை அந்த 10ஆம் அதிபதி சனி பகவான் போய் லக்னத்திலேயே நீச்சமாக இருக்காருன்னு வைங்க, மேச லக்னம் உதாரணத்துக்கு, அங்கே லக்னத்தில் நீச்சமாக இருந்தால் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற அந்த சனி பகவான் 10ஆம் அதிபதி போய் அங்கே நீச்சமாகும்போது தொழிலில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கிறாங்க. எவ்வளோதான் உழைப்பு எஃபோர்ட் போட்டாலும் அந்த தொழில் அவங்களால வெற்றி அடைய முடியல. அவங்க ஒரு ஸ்டேஜில் அந்த தொழில் ஸ்தாபனத்தையே மூடக்கூடிய நிலை வருது. அங்கே இருக்கிற மெஷினரிகளை விற்று கூட கடன் கட்டக்கூடிய நிலை வருது. இதை நான் அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன். சனி பகவான் போய் நீச்சமாக இருந்தாலே, பொதுவாக சனி நீச்சம் பெற்றாலே 10ஆம் அதிபதி சனியாக இருந்தாலும் இல்லாட்டியும் சனி பகவான் ஜீவனக்காரகன், காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி. சனி தான் தொழிலுக்கு அதிபதிங்க. ஒரு மனிதனுக்கு அவன் எந்த லக்னமாக இருக்கட்டும், சனி பகவான் கெடக்கூடாது. சனி பகவான் கெட்டால் ஜீவனத்துக்கு பங்கம்தான். வாழ்நாள் பூரா அந்த போராட்டம் தொழிலில் இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் ஒருவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கூட சேர்ந்திருப்பார். சனி ராகு சேர்க்கை உள்ள ஜாதகங்களுக்கு வாழ்நாள் தொழில் தடை, வருமான தடை ஏற்படும். சனியின் காரகத்துவங்கள் அப்படின்னு எடுத்தால் தொழில் தான் அது கடுமையாக பாதிக்கப்படுகிறது. நிலையில்லாத வருமானமற்ற தொழிலே அமைகிறது. ஜாதகர் செய்யும் தொழிலில் எதிரிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஜாதகரை நோக்கி வம்பு வழக்கில் வழியை தேடி வரும். தொழிலில் கடன் மிக சாதாரணமாக ஏற்படும். இவர்கள் செய்து கொண்டிருக்கும் தொழில் பார்க்கிற வேலை திடீரென நின்றுவிடும். இதனால் நடைமுறை வாழ்க்கை பாதையே மாறிப்போகும். சனிராகு கிரக சேர்க்கை இது எவ்வளவு பெரிய மனிதர்களின் அஸ்திவாரத்தையும் அசைத்து பார்த்து விடுகிறது. இது அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன். பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் சனிராகு சேர்க்கை பெறும்போது காணாமல் போயிடுது. சனி பகவான் ராவுடன் சேரும்போது தொழிலில் அவங்க நிச்சயமாக தோற்று போகிறாங்க. அதே மாதிரி சனி பகவான் கேதுவோட சேருவதும் இதே நிலை தான். சனிக்கேது சேர்க்கையும் வாழ்நாளில் தொழில் தடை, வருமான தடை தான். ராகுக்கும் கேதுவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கா அவங்க ஜாதகத்தில் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி சந்திரனுக்கு 6-8 சனி பகவான் இருக்கும்போது சொந்த தொழில் அவங்க செய்ய முடியறதில்லை. அப்படி செய்தாலும் வெற்றிகள் அடைய முடிவதில்லை. ஒரு ஜாதகத்தில்
சந்திரன் நின்ற வீடு. இப்போ உங்கள் ராசின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு 6லேயோ 8லேயோ 12லேயோ சனி இருந்தாலே உங்களுக்கு கட்டாயம் சொந்த தொழிலில் வாய்ப்புகள் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அதை நீங்கள் செய்யும்போது தோல்விகள் தான் உங்களுக்கு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கான்னு பார்த்து நீங்கள் தொழில் தொடங்குங்க. ஸோ இப்படியெல்லாம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதிரி சனி பகவான் வந்து பொதுவாக கெட்டு போகிறது, நீச்சம் பகை ஆகிறது. அதே மாதிரி லக்னத்துக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம். இப்போ உங்கள் லக்னம் ஒருவேளை உங்கள் கடக லக்னமாக இருக்கலாம். இந்த கடக லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் 10ஆம் அதிபதியாக வருவார். நீங்கள் துலா லக்னமாக இருக்கலாம். துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் அதிபதி சந்திரனாக வருவார். இந்த மாதிரி அவரவர் லக்னத்திற்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த 10ஆம் அதிபதியும் போய் கிடக்கூடாது. உதாரணத்துக்கு மேசத்துக்கு சனி சொன்னேன். பொதுவாக சனி ஜீவனக்காரகன் தான், ஜீவனத்தை கொடுப்பவர். சனி கிடக்கூடாது. அதே போல் உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி கிடக்கூடாது. அவர் நீச்சமாகவோ பகையாக இருந்தாலே, அந்த மாதிரி ராகுகேதுடன் சேர்ந்திருந்தாலும் உங்களுக்கு தொழிலில் நிறைய தோல்விகள் பின்னடைவு வரும். போதும் ஆயிடும் தொழிலில் நீங்கள் ஜெயிக்கிறது. அந்த 10ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் தொழிலில் உங்களுக்கு தோல்வி தான். 10ல் ராகு, 10ல் கேது மட்டும் இருந்துட்டாருன்னா அது படாத பாடு. ஒரு தொழிலை நிரந்தரமாக செய்ய முடியாதுங்க. 10ல் கேது இருப்பவங்களுக்கு வாழ்நாளில் தொழில் தடை. அந்த தொழிலில் வந்து அவங்களுக்கு திரும்ப திரும்ப தோல்வி. கிட்டத்தட்ட ஒரு 10 தொழிலாவது வாழ்க்கையில் செஞ்சுருவாங்க இந்த 10ஆம் இடத்தில் கேது இருப்பவர்கள். ஒரு தொழிலை அவர்களால் நிரந்தர செய்து நிரந்தர வெற்றிகளை அடைய முடியாது. இப்படியெல்லாம் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடம், 10ஆம் அதிபதி சனி பகவான், இந்த மாதிரி பாவ கிரகங்கள் தொடர்பு இல்லாமல் நல்ல பலமாக இருந்தால் உங்கள் தொழில் வெற்றி சிறப்பு. ஒரு வேளை இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 10ஆம் அதிபதிக்குண்டான நல்ல வழிபாடுகளை செய்து அந்த கிரகத்தை பலப்படுத்தணும். சார் இதெல்லாம் நடக்குமா? கட்டாயம் நடக்கும். நீங்கள் நம்பணும். முதல் பரிகாரங்கள் என்பது பொருள் செலவு இல்லை. நல்ல ஆத்மார்த்தமாக டெடிக்கேஷனாக அதுக்குண்டான ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருது. சனி கெட்டு போச்சுன்னா திருநள்ளாறு தான் போகணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் கிடையாது. அவரவர் ஜாதகத்தில் அந்த கிரகம் நின்ற பாவத்தை பொறுத்து எந்த நட்சத்திர காலில் இருக்காரோ அதற்குண்டான தெய்வத்துக்கிட்ட போய் நீங்கள் நிற்கும் போது உங்களுக்கு நிச்சயம் அந்த வெற்றி கிடைக்கும். இது அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய அனுபவத்தில் நிறைய வாடிக்கையாளருக்கு நான் சொல்லி நிறைய வெற்றிகள் அடைஞ்சிருக்காங்க. நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறாங்க எனக்கு. அந்த அவங்க போயிட்டு வந்து அந்த ஃபீட்பேக்கெல்லாம் கொடுக்குறாங்க. எளிமையான வழிபாடுகள் தான். நீங்கள் அதை வந்து ரொட்டீன் லைஃப்பில் செய்ய உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும். ஸோ அந்த 10ஆம் அதிபதியினுடைய பலம், அந்த 10ஆம் பாவத்துக்குண்டான ராசிக்கு, அந்த 10ஆம் பாவம் எந்த ராசியை வருதோ அதுக்குண்டான தெய்வங்கள், அந்த கிரகத்துக்குண்டான தெய்வங்கள், அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்துக்குண்டான தெய்வங்கள், இதெல்லாம் 3 கம்பைன் பண்ணி நீங்கள் போய் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அபரிவிதமான வெற்றி தொழிலில் கிடைக்கும். அதில் உங்களுக்கு அந்த நடக்கிற தசாபதிகளும் சப்போர்ட் இருக்கணும் அந்த காலத்தில். ஸோ அதுக்குண்டான வழிபாடுகள், நல்ல திசை நடக்குதுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு தசாபதிகள் சரியில்லாமல் இருக்குன்னா அதற்கு சில வழிபாடுகள் கூட சேர்த்து செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் அந்த வெற்றிகளை வாழ்க்கையில் அடைய முடியும். உங்களுக்கு அந்த வாய்ப்பை, எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. ஜோதிடம் அதற்கான கலை. ஸோ அந்த சூட்சமங்களை அறிஞ்சு அதை செய்யும்போது வெற்றிகள் நிறைய கிடைக்கும். இதை நான் என்னோட அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன் நிறைய. அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்க ரைட்டு, உத்தியோகத்துக்கு போகிறாங்க. அப்போ உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு என்ன பலம் இருக்கணும்? ஒரு சிலருக்கு உத்தியோகம் தேடியே வாழ்க்கையில் ஓஞ்சு போகிறாங்க. சார் நான் நல்லா படிச்சிருக்கேன், ஒரு வேலை கூட எனக்கு அமைய மாட்டேது, எனக்கு தொழில் சொந்த தொழில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு வேலைக்கு போகலாம்னா அந்த வேலை எனக்கு அமையவே மாட்டேது, வாழ்நாளில் வேலை தேடி ஓஞ்சு போயிட்டேன், அப்படியே ஒரு சில கம்பெனி கிடச்சி போய் வேலை செஞ்சாலும் எனக்கு அங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, எனக்கு மனநிறைவு இல்லாமல் அங்கே வேலை செய்யக்கூடிய நிலை ஏற்படுது, என் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, இப்படியெல்லாம் சொல்லி உத்தியோகம் நிறைய வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது நிறைய பேருக்கு. ஒரு இடத்துல உத்தியோகத்தில் நிரந்தரமாக அவனால் இருக்க முடியல. ஸோ இப்படி உத்தியோகத்தடை, உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த ஜாதக பிரகாரம் அதுக்குண்டான இடம் 6வது பாவம் உத்தியோகம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் என்றாலும் 6ஆம் இடம் தான் உத்தியோக பாவம். இப்போ ஒரு அரசு துறை, ஒரு நல்ல பொசிஷன், ஒரு உத்தியோகம், நல்ல ஒரு ப்ரைவேட் கம்பெனி உத்தியோகம், ஒரு கவர்மெண்ட் ஜாபு, 6ஆம் இடம் வலுத்து இருக்கணும் உங்களுக்கு. அந்த 6ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இல்லாமல் 6ஆம் அதிபதி உங்களுக்கு பலமாக இருந்தால் நல்ல உத்தியோக பலம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு வாழ்நாளில் பிரச்சனை இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு இதே போல் மேச லக்னமே எடுத்துக்கலாம். மேச லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி புதன், 6ஆம் இடம் கன்னி. அப்போ கன்னியில் எந்த பாவ கிரகங்களும் இருக்கக்கூடாது. கன்னியில் உதாரணத்துக்கு ராகுவோ கேதுவோ சனியோ இந்த மாதிரி பாவ கிரகங்கள் சூரியனோ இருக்கும்போது அங்கே வந்து நிறைய உங்களுக்கு உத்தியோகத்தில் தடை, உத்தியோகம் கிடைக்காம போகிறது, பிரச்சனைகள் வந்து உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. அந்த புதன் போய் உங்களுக்கு மீனத்தில் நீச்சமாக இருக்காருன்னு வைங்க, மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த 6ஆம் அதிபதி போய் அங்கே நீச்சமாக இருக்கும்போது உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு சிறப்பு இருக்காது.
அதே மாதிரி நீங்கள் ஒரு மிதுன லக்னமாக இருக்குன்னு வைங்க, மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய். அப்போ விருச்சிகம் 6ஆம் இடம், அந்த செவ்வாய் உங்களுக்கு பலத்து இருக்கணும். அப்போ தான் செவ்வாய் உச்சமாகவும் நல்ல பலமாக இருந்தால் நல்ல உத்தியோக பலம் கிடைக்கும், நல்ல அரசு துறை வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல பொசிஷன் கிடைக்கும் உத்தியோகத்தில். அதே மாதிரி உங்களுக்கு அந்த 6ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்குன்னு வைங்க, கட்டாயம் உத்தியோகத்தில் உங்களுக்கு போராட்டம் தான், தடுமாற்றம் தான், தடைகள் தான். இப்படி அவரவர் ஜாதகத்தில் சொந்த தொழில் செய்வதாக இருந்தால் அது 10வது பாவம், 10ஆம் அதிபதி சனி பகவான். உத்தியோகம் வேலைக்கு போகிறவராக இருந்தால் 6ஆம் பாவம், 6ஆம் அதிபதி, அந்த பாவங்கள் வலுத்து அங்கே பாவகிரகங்கள் இல்லாமல் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் சொந்த தொழில் செய்வராக இருந்தால் உங்களுக்கு அந்த 10வது இடம், 10ஆம் பாவம், 10ஆம் அதிபதி வலுத்து 10ஆம் இடத்தில் பாவிகள் இல்லாமல் இருக்கும்போது வெற்றி. அதே மாதிரி நீங்கள் உத்தியோகத்துக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி உத்தியோக பலம். அப்போ அதுக்குண்டான வழிபாடுகள், இப்போ 6ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு வந்தால் அந்த கிரகத்துக்குண்டான சூட்சம வழிபாடுகள். இப்போ புதன் 6ஆம் அதிபதினா திருவெண்காடு போனால் போதுமா அப்படின்னா அப்படி இல்லை. அந்த உங்கள் ஜாதகத்தில் அந்த புதன் நின்ற பாவத்துக்கு தகுந்த மாதிரி கோயில், அந்த புதன் நின்ற நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி கோயில், அந்த புதன் எந்த டிகிரியில் இருக்காரோ எந்த பாவத்துடன் சம்மந்தப்படுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி கோயில்கள், இப்படி செலக்ட் பண்ணி சூட்சமாக நீங்கள் போய் நிற்கும்போது உங்களுக்கான வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும். இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்த உண்மைகள். அப்போ அவரவர் ஜாதகத்தில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய பேர்த்துக்கு கிடைக்கிறதில்ல. அதுக்கு சில சூட்சமங்கள். ஒருவேளை ஒரு சில ஜாதகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் சூன்யமாக இருக்கும், அவர் பிறந்த திதிக்கு 10ஆம் இடம் சூன்ய பாவமாக இருக்கும். நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும் அந்த சூன்யம் விலகாமல் உங்களுக்கு நன்மை கிடைக்காது. இப்போ திதி சூன்யத்தில் போய் அங்கே மாட்டிக்கிச்சுன்னா அங்கே உங்களுக்கு அந்த இடம் சூன்யமாக இருக்கும்போது உங்களால் வெற்றி அடைய முடியாது. 6வது பாவம் உத்தியோகத்துக்கு போகிறீங்க, அங்கே 6ஆம் பாவம் உங்களுக்கு சூன்யமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பஞ்சமி திதியில் பிறந்திருக்கீங்கன்னா பஞ்சமியில் பிறந்தவர்களுக்கு மிதுனம், கன்னி, சூன்ய ராசிகள். மிதுனத்திற்கு கன்னிக்கு அதிபதி புதன், அப்போ புதனே சூன்யமாயிடுறாரு, கன்னி சூன்யமாயிடுது. மேசத்தில் பிறந்து நீங்கள் உத்தியோகம் பார்ப்பதாக இருந்தால் அந்த பாவம் உங்களுக்கு சூன்யமாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த சூன்யம் விலகாமல் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி சூட்சம விஷயங்களை ஆராய்ந்து உங்களுக்குண்டான அந்த வழிபாடுகளை செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த உத்தியோக பலம், வெற்றி நிறைய வாழ்க்கையில். படிச்சுட்டு நிறைய பேர் உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்காங்க. அரசு துறை கிடைக்குமா, நல்ல ஜாப் கிடைக்குமா, நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா, இப்படிலாம் எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் அந்த சூட்சமங்களை ஆராய்ந்து அதுக்குண்டான வழிபாடுகள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த வெற்றிகள் கிடைக்கும். இதில் அடிப்படையும் பார்த்துக்கணும். பூர்வ ஜென்ம சாபங்கள் இருக்கா, உங்கள் லக்னாதிபதி பலமாக இருக்காரா. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி கிடக்கூடாதுங்க. அவருக்கு லக்னாதிபதி கெட்டு போயிட்டாலே அவர் தான் சீஃப் மினிஸ்டர். உங்களுக்கு எத்தனை பலம் இருந்தாலும் அந்த லக்னாதிபதி உங்களுக்கான அங்கீகாரத்தை தரமாட்டார். அதேமாதிரி பூர்வ ஜென்ம சாபங்கள், தோஷங்கள் இருந்தாலும் அதற்கான விஷயங்களெல்லாம் தடையை நிவர்த்தி பண்ணும்போது தான் இந்த விஷயங்கள்லாம் வெற்றி அடைய முடியும். ஸோ அடிப்படை சரி பண்ணாமல் நீங்கள் எந்த விஷயத்தையும் சரி பண்ண முடியாது. எனவே அவரவர் சுய ஜாதகத்தில் தொழிலுக்கான பாவங்களும் உத்தியோகத்துக்கான பாவங்களும் நீங்கள் ஆராய்ந்து நல்ல அதுக்குண்டான பலத்தை சரி செய்யும்போது நிச்சயமான வெற்றிகள் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் என்று சொல்லி நான் வணங்கும் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.